Cauvery business பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டா வந்திருக்கு 7.8 அப்படினு சொல்லிருக்காங்க. 7.8 அப்படிங்கிறது உண்மையா இல்லையான்னு குருஜிட்ட கேட்க போறோம். வெல்கம் குருஜி. Right. We'll start with India's GDP growth. The nation wants to know அப்படிங்கிற மாதிரி 7.8 அப்படிங்கிற ஜிடிபி growth கொடுத்திருக்காங்க. ஓகே. அமெரிக்காவுடைய growth rate வந்து 2% தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்தியாவுடைய ஜிடிபி growth பார்க்கும்போது 7.8ங்கன்னா பா செமையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்னென்ன பேராமீட்டரில் இப்போ 7.8 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சார்? சரி, அந்த 7.8க்கு முன்னாடி இன்னொரு இது பார்த்துடலாம். ஆகஸ்டோட டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த இது எக்ஸாமின் பண்ணலாம். ஆகஸ்ட் டேட்டா என்னென்னா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வந்து 58.6. தட் இஸ் பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் சொல்கிறோம் பாருங்கள். ஓகே. 58.6 என்றைக்குமே அச்சீவ் பண்ணாத லெவலுக்கு இதாக இருக்குது, க்ரோத் இருக்குது. தென் எல்லா அதர் திங்க பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 152 பில்லியன் சேல் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த்து. அட்ஸ் அகெயின்ஸ்ட் 130 பில்லியன் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னா. லைக்வைஸ் ரயில்வேயோட ஃப்ரைட் அதுவும் க்ரோ ஆகிருக்கு 126. நம்ம வந்து டிட்டகார், ஜூபிட்டர் வேகன்ஸ் இதெல்லாம் படித்தோமே. ஸோ அப்போ வந்து அவங்களாம் வேகன் சப்ளை பண்ண ஸோ நேச்சுரலி அந்த டெஸ்பேச்சஸும் நல்லா இருக்கும், அதுதான் காமிக்குது. அப்புறமேலே கோல் ப்ரொடக்ஷன் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பை 12%, 67 மில்லியன் டன்ஸ். இந்த யூபிஐயில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கு. 10 பில்லியன் டிரான்சாக்ஷன் பர் மந்த்து அதுவும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்டு நவ் கமிங் டு த ஜிடிபி. நீங்கள் வந்து ஒரு இதோடு ஆரம்பிச்சிங்க 7.8, அது என்ன உண்மையா இல்லையான்ட்டு. ஸோ ஒரு டவுட்டு, அதோட நீங்கள் அதை முடிச்சிங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஸோ எக்கானமி வந்து க்ரோ ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாடு எடுத்து தான் நான் சொல்ல முடியும், நான் த்ரூ அவுட் இந்தியா சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பாருங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 3 செக்டர்ஸ் எனக்கு வந்து ஆக்டிவாக இன்வால்வ் இன் தட். ஃபஸ்ட்டு பவர் செக்டர், அது சிவியராக அடி வாங்கிடுது. இது வந்து ஐ வில் சே தட் இஸ் த மேன்மேடு, அது இஸ் கவர்மெண்ட் மேடு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் பண்ணேன் இதில். ஸோ அது டவுன் அண்ட் அவுட்டு. டெக்ஸ்டைல் யூனிட் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ரீசன் இருக்குது, ஏன்னா இவங்க நிறைய யான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்ஸ்டைல் இங்கே மோஸ்ட்லி தமிழ்நாடு வந்து டெக்ஸ்டைல் யான் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த யான் எக்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் யூனிட்ஸ்லாம் சிவியராக அடிபட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்க இன்புட் காஸ்ட் லைக் பவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால அவங்க நாட் ஏபிள் டு டூ வெல், அதுவும் ஒரு ரீசன். அப்புறம் இன்னொரு ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதுவும் வந்து டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி பேட்லி. ஓகே. அப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணல அப்படின்னா இன்டெரக்டாக ஒன்று சொல்லலாம். ஈவன் அப்போ ரியாலிட்டியும் ஹவுசிங் செக்டரும் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஒரு மேஜர் கன்சூமிங் பவர் கன்சூமிங் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அண்டு ஸ்டீல் ரெண்டுமே நல்லா பண்ணல. ஓகே. அப்படி இருந்தாலும் பாருங்கள், நம்ம வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வந்து 58.6 இருக்குங்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸே நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால 58.6 ரைட். ஏன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஓகே. அண்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா வந்து தமிழ்நாடு தான், நெக்ஸ்ட் டு மகாராஷ்டிரா. இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, எஸ்பெஷலி இது ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ப்ராப்பராக எல்லா ஏரியாலையும் க்ரோ ஆகலைன்னு தான் என்னோட ஃபீலிங். சில ஏரியா டாமினேட்டிங் அப்படி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டர், டெஃபினட்டாக சர்வீஸ் செக்டரோட க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்கிறனால மித்த ஏரியாவில் இருக்க ஏன்னா ப்ராப்ளத்தெல்லாம் அதை வந்து மறைச்சிருதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த ஜிடிபி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 2 ஏரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அந்த Q1 டேட்டாவில். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து இந்த சர்வீஸ் செக்டர். ஓகே. அந்த சர்வீஸ் செக்டரில் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்னு காரணம் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சர்வீஸ் செக்டரில் எடுங்க, ப்ரொஃபஷனல்ஸ், சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், அப்புறமேலே கம்பெனி செக்ரட்டரிஸ், இவங்களாம் ஃபினாமினலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா தெர் இஸ் அ ரெகுலேட்டரி ஓவர்கில். ஈவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர் கூட இந்த லிஸ்டிங் இதில் பார்த்தீங்கன்னா புது ரெகுலேஷன் அண்டு கம்ப்ளையன்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே
டெய்லி நீங்கள் வந்து இதுக்கே தான் ஒரு பெரிய குரூப் வச்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்குது. அண்டு கம்பெனிலாம் தே ஹேவ் டு ஹையர் அவுட்சைடர்ஸ். ஓகே, அவங்களுடைய சர்வீஸை சீக் பண்ணி தான் அவங்களுடைய இதை உதவியோட தான் நீங்கள் வந்து சர்டன் ஃபைலிங்கே பண்ண முடியும். இதனால் the compliance cost for the company வந்து ஃபினாமினலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, சரி, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சார்ட் அக்கௌண்டோ இல்லாட்டா கம்பெனி செக்ரட்டரியோ இல்லையா. ஃப்ரம் த வியூ ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், இப்போ கம்ப்ளைண்ட்ஸுக்கே நாங்கள் டைம் ஜாஸ்தி செலவு பண்ணி காசும் செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி இண்டஸ்ட்ரியை நான் மேனேஜ் பண்ணுறது, இதுதான் எங்களுடைய கொஸ்டின். ஓகே, அதுதான் என்னுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே அதுதான். See, இண்டஸ்ட்ரி வந்து must produce a product demanded by people. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணி அது கொடுக்கணும். அதுவும் வந்து அட் அ கரெக்ட் காஸ்ட்டில் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய எய்மாக இருக்கணும். நான் நல்லா மார்க்கெட் பண்ணணும், அது அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கணும், அந்த தேவையான ப்ரைஸ்லையும் கொடுக்கணும், அண்டு கரெக்டான டேக்ஸும் கட்டணும். ஓகே, அண்ட் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணும். இதுதான் த எய்ம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக இருக்கும். போடுறவங்களுக்கு இதுதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சோ கால்டு ப்ராஃபிட் இருப்பாங்க, அது இட்ஸ் ஒன்லி அ ரெசிடியூ. கடைசியில் மிச்சம் மீதி தான் ப்ரொமோட்டர்ஸ்க்கு போக போகுது. ஓகே, இப்போ வந்து நான் கம்ப்ளைன்ஸுக்காகவோ காஸ்ட்டு அண்டு மை டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி நான் மார்க்கெட் பண்ண போகிறேன், எப்படி இந்த ப்ராடக்டை நான் இன்னோவேட் பண்ண போகிறேன். சரி, கம்ப்ளைன்ஸுங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் கம்பெனிக்கும் பொருந்தும், அது வந்து லார்ஜஸ்ட் கம்பெனிக்கும் அது பொருந்தும். அதனால வந்து இட் இஸ் நாட் தட் ஸ்மாலஸ்ட் கம்பெனி உனக்கு கம்ப்ளைன்ஸ்லாம் குறைச்சுன்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ இந்த Q1 டேட்டாலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக. அண்ட் சர்வீஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணி குறைச்சி தான் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா இருந்து 10.3 குறைஞ்சிருக்கு. ரைட்டு, அதே மாதிரி தான் எல்லா இதுவும் குறைஞ்சி தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். அக்ரிகல்ச்சர் 2.4லேருந்து 3.5 இருக்குது. பட் பாருங்கள், நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் பற்றி ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இது பாருங்கள், மான்சூன் சீசன் ஆரம்பிச்சது ஜூனில் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், அது வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை த்ரூ அவுட் இந்தியா. சவுத்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஹெவிலி ஷார்ட்டேஜ் தான் இருக்குது. பாருங்கள், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் இருக்க போகிறதில்ல. அண்டு வந்து ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் த கோல் தான் இருக்க போகுது இப்போ நெக்ஸ்ட் இதில். அப்புறம் விண்மில் பவர் ஜென்ரேஷனும் டு கிரேட் எக்ஸ்டெண்ட் வந்து ஃபெயிலியர் தான் சொல்லுவேன் சவுத்தில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி. ஸோ இதனால என்ன ஆக போகுதுன்னா ஒரு ஹியூஜ் ஷார்ட்டேஜ் ஆஃப் பவர் இங்கே வரப்போகுது தமிழ்நாடு. ஓகே, அதில் தான் அதனால தான் பாருங்கள், நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிற பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு பாருங்கள். நம்மளுடைய கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்ப ஐஎக்ஸில் ட்ரேட் ஆகிற பவரும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஐஎக்ஸும் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. 122 இருந்தது, இப்போ 131 132 அந்த மாதிரி கோட்டாயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்தராக என்ன ஆட் பண்ணோன்னா, இந்த ஜிடிபி டேட்டாவில் வந்து இந்த குவார்ட்டரில் அதே இது மெயின்டைன் ஆகுமா இல்லாட்டா குறையுமா அப்படின்னு பார்த்தா நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மான்சூன் எல்னினோ ஃபேக்டர், இதனால் வந்து ப்ராப்பராக ரெயின்ஃபால் இல்லை நமக்கு. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் திஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். இதனால் டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை போய் இதை ஹிட் பண்ண போகுது. அண்ட் அக்ரிகல்ச்சரை ஹிட் ஆச்சு அப்படின்னா 60% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு பி ஹிட். ஆனால் வேரியஸ் டிகிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் மாதிரி ஹிட் ஆக போகுது. அப்போ ரூரல் டிமாண்டு ஆன் த எஃப்எம்சிஜி செக்டர் அண்ட் டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங் எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது டெஃபினட்டாக. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இந்த Q2 இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதனால் வந்து இட்ஸ் அன் எலெக்ஷன் இயர். ஆனால் ஒன்று எதிர்பார்க்கலாம், பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் இயர் இப்போ வந்து எல்பிஜி ப்ரைஸை குறைச்சிருக்காங்க ரேட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர்லேயும் வந்து இஸ் லாஸ்ட் மந்த் ஃபார் ரெயின், எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து வர ரெயின். அப்போ வந்து இந்த ரெயின் இந்த மாதமோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மந்த் எண்டு நீங்கள் டெஃபினட்டாக ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஆயில் ப்ரைஸு குறையுங்கிறீங்களா? குறைக்க போகிறாங்க.
ஓகே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ரெகுலராக என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 200 குறைக்கிறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஆயில் கம்பெனிஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம், அவங்க தான் குறைக்க போகிறாங்க அப்படின்னு, அவங்க தான் குறைக்கணும் இல்லை ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்போ ஆயில் கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஏன் கவர்மெண்ட் வந்து 200 குறைக்கிறாங்க இந்த கேஸ் ப்ரைஸில்? அப்போ அதே மாதிரி இப்போ ஆயில் ப்ரைஸும் குறையும் போது கவர்மெண்ட் சொல்லுவாங்களா இல்லாட்டி ஆயில் கம்பெனி சொல்லுவாங்களா பொறுத்து தான் பார்க்கலாம். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். யூ ஆர் ஆன்டி இந்தியன். இல்லை, எனக்கு ஒரு இது ஆயில் கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்களே இப்போ ஏன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 200 குறைச்சி எல்பிஜிக்கு அப்படின்னு கேட்குறேன். ஜிடிபி டேட்டாவில் ஆரம்பித்து கவர்மெண்ட் நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குருஜி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.